இப்போ யார் தான் விஜய் அவர்களுடைய பதவியேற்பதை தடுக்கிறா? திமுகவா இல்லை பாஜகவா? நேரடியாக கவர்னர் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் யாரை சார்ந்து இருக்கும்னா அது மத்திய அரசு தான். உள்துறை அமைச்சகம் ஜனாதிபதி தான். ஜனாதிபதி யாரு? அரசு. உள்துறை அமைச்சர் யாரு? அரசு. பிரதம அமைச்சர் யாரு? அரசு. அப்ப இவங்க எடுக்கிற முடிவு அவர்கள் தான் சாரும் என்றால் அவர் தான் பொறுப்பு. பணம் வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சத இந்தியாவில் தமிழ்நாட்டில் பணத்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தாவேகா மிக சாதுரியமா முடிவு கட்டி இந்த தமிழ்நாட்டு மக்கள் தாவேகா வழியா ஒரு புதிய வரலாற்று அத்தியாயத்தில் அம்பேத்கர் படத்தையே எடுத்து வெளியில காமிச்சு அம்பேத்கருக்காக ஓட்டு போடுன்னு துணிச்சலா கேட்ட ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். அவரோட முதலமைச்சரை அங்கீகரிச்சு எல்லா சமூகத்து மக்களையும் ஓட்டு வாக்களிச்சாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தற்குறி, அனில் குஞ்சி, பிளாக் அடிக்க இருக்கிறவங்க இவன் ஆட்சியெல்லாம் கொடுத்தா என்ன ஜெயிச்ச ஒருத்தனாவது எப்படிப்பட்ட ஆள் நம்ம விமர்சனம் பண்ணிக்கிறீங்களா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். விஜய் அவர்கள் பாஜக பி டீம்ன்றதை சொல்றீங்க தெளிவா. உங்க கருத்துல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப யார் தான் விஜயை தடுக்கிறா? பி டீம் பாஜக பி டீம் இல்லைன்னு சொல்றேன். இப்ப யார் தான் விஜய் அவர்களுடைய பதவியேற்பதை தடுக்கிறா? திமுகவா இல்லை பாஜகவா? நேரடியா இப்போ கவர்னர் யாரோட கையில் இருக்கா? கவர்னர் யாரோட முடிவு எடுக்கிறவர்? மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசினுடைய முடிவை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவர் தான் கவர்னர். கவர்னர் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் யாரை சார்ந்து இருக்கும்னா அது மத்திய அரசு தான். உள்துறை அமைச்சகம் ஜனாதிபதி தான். ஜனாதிபதி யாரு? அரசு. உள்துறை அமைச்சர் யாரு? அரசு. பிரதம அமைச்சர் யாரு? அரசு. அப்ப இவங்க எடுக்கிற முடிவு அவர்கள் தான் சாரும் என்றால் அவர்கள் தான் பொறுப்பு. அவங்க தான் பதில் சொல்ற இடத்துல இருக்காங்க. கீழே எல்லாம் திட்டுவோம், கமெண்ட்ல கூட திட்டுவோம். நீ நம்ம பாஜக இருக்காங்க என்ன பண்ணுறீங்க? எண்ணிக்கை இருக்குல்ல, கூப்பிடியா கூப்பிட்டு போட்டு அங்கே முடிவு போட்டு போட்டோம். அங்கே ஓம் பலத்தை காட்டுங்க. எனக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்ததில் எனக்கு ஒரு விஷயத்தில் சில விஷயங்கள் வரலாற்றில் பின்னாடி பார்க்குறப்ப ஒரு இது வந்துடும். பார்ப்பாங்க, மக்களை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அண்ணன் திருமாவளவன் மேலேயே வருத்தம். இன்னைக்கு தான் வாய் திறந்து ஒரு விஷயத்த ஏதோ பேசியிருக்காரு. பார்கெயின், பவர் பாலிடிக்ஸ், பார்கெயின்றது முக்கியமானது. உனக்கு என்ன எனக்கு என்ன, அது ரொம்ப முக்கியம், அது தேவை, அதை பண்ணலாம், தப்பு கிடையாது. நேராக பேசிருப்பலாம். ஒரு கௌரவ குறைச்சல் இருந்தால் கௌரவ குறைச்சல் கூட உதாரணமா எங்களை யாரும் சந்திக்கல, எங்கள்கிட்ட யாரும் கடிதம் வரலன்னு சன்மானம் சொன்னார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயோ அல்லது அந்த கட்சியோ முழுமையா நேராக பேசலன்றதுக்கான அர்த்தம். நான் முயற்சி பண்ணி பேசினேன், சில முயற்சிகள்லாம் பேசி பண்ணினேன், நடந்துச்சு. ஆனால் நான் அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கூட்டம் போட்டிருந்தாங்க. எனக்கு அங்கே எனக்கு பெரிய தொடர்புலாம் ஒன்றும் பெரிய அளவில் பெரிய நெருக்கம் கிடையாது. நான் இப்போ நீங்கள் ஒரு முதல்ல கேள்வி கேட்டீங்க தெரியுமா? பங்கு பெற்ற கூட்டணி. நாங்கள் பங்கு பெற்ற கூட்டணி கிடையாது, ஆதரிக்கிற கூட்டணி தான் தாவேகாவை. இப்போ புரியுது அவங்க ரெண்டுத்துக்கும்? விசிகா திமுக இருக்கிறது பங்கு பெறுற கூட்டணி. விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சி இருக்கிறது மாதிரி விதமுக விடுதலை தமிழ் புலி கட்சி எப்படி இருக்குன்னா எங்கிருந்தாலும் வாழ்கின்ற மாதிரி. இந்த தேர்தலில் இந்த கட்சி எடுத்திருக்கிற முடிவு சரியானது. இந்த முடிவு மக்களுக்கானது. இந்த மக்களுக்கான முடிவைத்தான் 2000 வருஷமா பலர் முயற்சி செஞ்சுருக்காங்க. வள்ளுவர் காலத்திலேருந்து, வள்ளலார் காலத்திலேருந்து, பெரியார் காலத்திலேருந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன்லேருந்து நாங்கள் வரைக்கும் போராடிட்டு இருந்தாக்கு தான். இதை ஒருத்தர் செய்கிறப்ப அதை அங்கீகரிக்கணும், ஆதரிக்கணும், வெற்றி பெற வைக்கணும். குப்பம் சுப்பம் சாதாரண உழைக்கிற வாட்டை ஓட்டுறவங்களாம் அவன் எம்எல்ஏ அமைச்சராகி வரதான் இந்த தலைகள் மாற்ற புரட்சி. அதை விட ஒன்றுங்க, பணம் வச்சு ஜெயிச்சிடலாம்னு நினச்சத இந்தியாவில் தமிழ்நாட்டில் பணத்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்த தாவேகா மிக சாதுரியமாக முடிவு கட்டி இந்த தமிழ்நாட்டு மக்கள் தாவேகா வழியா ஒரு புதிய வரலாற்று அத்தியாயத்தில் இனிமே தேர்தல் நிற்கணுமா? ஐயோ 10 கோடி இருந்தால் கூட உதாரணமாக திமுக வேட்புமனு கட்டணுன்னே எவ்வளோ செலவு செய்யுங்க? 5 கோடி. 5 கோடிலாம் பத்தாது. 10 ரூபா பண்ண முடியுமா? 5 ரூபா டேபிளில் கொண்டு வந்து கொடுத்துடணும். இன்னொரு 5 ரூபா டீப் டைமிங் தருவோம். அந்த 5 ரூபாயை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் மாவட்ட சாட்டை கொடுத்துடணும். கட்சியிலேருந்து கொஞ்சம் பணம் வரும். நீ வேலையே செய்வனா, நீ கையை எடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டு தான் போகணும். இதானே இருந்துச்சு. அப்படிலாம் இல்லையே. வெறும் 4 லட்சம் செலவு பண்ணாலாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. வெறும் 4 லட்சம் சும்மா பேருக்கு ஓட்டு கேட்டு வீட்டில் போய் படுத்து எடுத்தவங்க எம்எல்ஏ. அவர் எம்எல்ஏ அவருக்கே தெரியாது. நம்ம செலவு பண்ணல, அவங்க 2000 ஓட்டு கொடுக்குறாங்க, இவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, இங்கே நம்ம போய் எங்கே ஜெயிக்க போகிறோன்ட்டு வீட்டில் போய் படுத்துக்கிட்டாங்க. அப்படி வீட்டில் போய் படுத்துக்கிட்டாலே தட்டி ஓட்டு என்ன சும்மா கடமைக்கு ஓட்டு என்ன போகிற இடத்துல இவங்க 2 பேரும் தண்ணி நெக் டு நெக்கு வந்து
வெளியில் மாலை மரியாதையோட ஜம்முன்னு வராங்க டிவியில். அவங்க ஒய்ஃபோ, பிள்ளைகளோ, மனைவியோ, மக்களோ, குடும்பத்தாரோ, நண்பர்களோ அல்லது அவரோட கூட வேலை செஞ்சவங்கள கூட இவர் வெற்றி பெறாருன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு வேவ், அமைதியான புரட்சி, விசிலாக அடிச்சுட்டு நான் மட்டும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு முன்கூட்டியே கொஞ்சம் முடிவெடுக்கலை. இல்லைன்னா நாங்களும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நீங்கள் பேட்டி எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். அது வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அது என்றைக்குமே போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எம்பணி செய்து கிடப்பதுன்ற மாதிரி நாங்கள் தொடர்ந்து சமூக பணியை செய்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அப்படி தான். சரி, அப்போ ஒரு பெரும்பான்மையை நிரூபித்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் எல்லாமே இருக்குங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட நான் புரிஞ்சுக்கிறேன். மக்கள்கிட்ட சேர்ப்போம். இன்னும் ஒரு செய்தி என்னென்னா, இப்போ புதிதாக உருவாக்கப்படுற ஆட்சிகிட்ட நாங்கள் எதிர்பார்ப்பு இருக்குது. அது எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு? இதுதான் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அது எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு அப்படின்னா, இப்போ விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான் தாவேக ஆதரித்த ஒரே கட்சி. கூட்டணி கட்சி கிடையாது, ஆதரிச்ச கூட்டணி கட்சினா என்னென்னா, இந்த கொடியும் போட்டிருக்கும், இந்த கொடியும் போட்டுருக்கும், ஃபோட்டோவில் படம் இருக்கும், எல்லா இடத்துலையும் பேனரில் படம் இருக்கும், காகிதத்தில் படம் இருக்கும். கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கூட போவாங்க. அவங்களால வாங்க வந்த பிறகு மேலே ஏறுன்னுவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆதரித்தோம். இப்போ எங்களுக்கு தமிழ்நாட்டில் தாவேக்கா ஜெயிக்காது, விஜயே ஜெயிக்க மாட்டான்னு சொன்னதுக்கு மத்தியில் தாவேக்கா வெல்லும், ஆட்சியை பிடிக்கும் நம்பி அந்த சயின்ஸையும் கணக்கையும் இது பண்ண முடியாது. அது ரெண்டும் உண்மை. இறைவழி நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சயின்ஸும் கணக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்கும். சயின்ஸும் கணக்குமே இறைவழிக்கு நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. சயின்ஸு கணக்கு ரெண்டும் ஒரு செயலை உறுதியாக கொண்டு வந்து நிறுத்தும். தயிரும் பாலில் தயிரை ஊற்றி, மோரை ஊற்றி, இது எலுமிச்சை பழத்தை ஊற்றினா தயிர், இது விஞ்ஞானம். இதை தவிர்க்க முடியாது. 1 1 2 2 1 3 இது கணக்கு. மாற்றி எழுதவே முடியாது. இதுதான் கணக்கு. இது ரெண்டையும் மாற்றி எழுத முடியாது. அதே மாதிரி தான் அந்த அரசியல் கணக்கில் நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். இது வந்துரும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோம்னா, தாவேக்கா தான் ஆட்சியை பிடிக்கும்னு நம்பி ஆதரித்து நாங்கள் வேலை செஞ்சோம். இப்போ எங்களுக்கு தார்மீக கடமை இருக்குது. ஒரு கோரிக்கை வைக்கிற, இந்த கோரிக்கையை வைக்கிறது தான் ப்ரெஸ் மீட் போட்டிருந்தோம். அந்த கோரிக்கை என்னென்னா, ஆண்டாண்டு காலமாக பட்டியலின சமூக மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது. அதை கடந்த அரசுகள் அது ஒரு நேர்த்தியாக தீவிரமாக அதை நிறைவேற்றி தரல. உதாரணமாக தனியார் துறை இன்றைக்கு பெரிய லெவலில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெருகிடுச்சு. அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் தனியார் துறை இடஒதுக்கீடு இல்லாமல் இனி அந்த இடத்துல போய் சாதாரண சாமானியன் உழைக்கிறவங்க போக முடியாமல் கிடக்குது. அப்போ அது சமம்படுத்தணும்னா அங்கே சமூக நீதி நிறைவேற்றப்படும். அதே போல் இடஒதுக்கீட்டு முறை என்பது எப்படி இருக்கணும்னா, உள்ளாட்சியில் துணைத் தலைவர் பதவிகளாக இருக்குது பார்த்தீங்களா, நகராட்சி துணைத் தலைவர், ஊராட்சி துணைத் தலைவர், ஊராட்சி மன்றம் மட்டும் இல்லாமல் அந்த ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர், இதிலெல்லாம் இது இல்லாமல் இருக்குது. இடஒதுக்கீடு கிடையாது. உறுப்பினருக்கு உண்டு, தலைவருக்கு உண்டு. அதேமாதிரி கூட்டுறவுத்துறையில் மெம்பருக்கு உண்டு, தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் இல்லை. இதெல்லாம் மிக முக்கியமானது. இந்த இடத்துல தரணும். அப்புறம் நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்படணும். இந்த கோரிக்கையெல்லாம் இருக்குது. ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றணும். இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும். இந்த மக்களுக்காக கொடுக்கப்படுகிற அந்த நிதியை வேறு எங்கேயும் செலவு செய்ய மாட்டோம்னு மேனிஃபெஸ்டோ சொல்லிட்டாரு. அது எங்களுக்கு திருப்தி. அதை நிறைவேற்றணும். துணை பட்ஜெட் போடணும். கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில் போடுற மாதிரி விவசாயத்துக்கு தமிழ்நாட்டில் துணை பட்ஜெட், அடிஷ்னலாக பட்ஜெட், சிறப்பு பட்ஜெட் போடுற மாதிரி இது துணை பட்ஜெட் போடணும். இந்த கோரிக்கையோட இன்னும் இதை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கப்பட்ட பொழுது இதை செய்து தர வேண்டும் என்று இந்த மக்களுக்காக இந்த சமத்துவ சமூக நீதி உரிமையை வென்றெடுத்து தலையில் மாற்றத்தை புரட்சியாக, இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் காலத்தில் அம்பேத்கர் போட்டா வச்சு ஓட்டு கட்ட ஒரே முதலமைச்சர் வேட்பாளர். அம்பேத்கர் படம் போடாத, விசிகா கொடி எடுத்துட்டு வராத, விடுதலை தமிழ் கட்சி கொடி எடுத்துட்டு வராத, புரட்சி பாடுறத கொடி எடுத்துட்டு வராத, ஓட்டு கேட்கறத ஓன் தெருவில் போய் ஓட்டுக்கல், நீ எங்களோட வர வேணாம், அதை சரி பண்ணி வச்சுக்க, உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்றதுக்கு மத்தியில் அம்பேத்கர் படத்தையே எடுத்து வெளியில காமிச்சு அம்பேத்கருக்காக ஓட்டு போடுன்னு துணிச்சலாக கேட்ட ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான். அதனால முதலமைச்சராக அங்கீகரித்து எல்லா சமூகத்து மக்களையும் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ சாதி கடந்து மதம் கடந்து வாக்களிக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்கிட்ட இந்த கோரிக்கை வைக்கிறோம். ரெண்டாவது மிக முக்கியமானது, எம்எல்சியை கொண்டு வரணும். 1986 எம்எல்சி கலைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வைக்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம், எம்எல்சியை கொண்டு வாங்க. அன்னைக்கு அண்ணா இருந்திருக்கிறாரு, மாப்போசி இருந்திருக்கிறாரு, எங்கள் ஊரில் அமைச்சர் கோசிமணி வரைக்கும் எம்எல்சி இருந்திருக்காங்க, பல தலைவர்கள் எம்எல்சி இருந்திருக்காங்க. அந்த எம்எல்சியில் இருந்தது இப்போ கொண்டு வரணும். ஏன்னா அது அன்றைக்கு திமுக அந்த எதிர்க்கட்சி எண்ணிக்கை பலத்தின் அடிப்படையில் உள்ளே கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு கலாட்டா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அந்த நேரத்தில் ஒரு நிறுத்தி வச்ச ஒரு நடவடிக்கையை நான் கருதுகிறேன். இப்போ என்ன கேட்குறோன்னா, அது கடையில் திமுக போன தடவை சொன்னாங்க, அது செய்யலை. இப்போ நாங்கள் தாவேக்கா தலைவருக்கு கேட்குறது என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தற்குறி, அணில் குஞ்சு, பிளாக் டிக்கெட் விற்கிறவங்க இவன்ட்டு ஆட்சியெல்லாம் கொடுத்தா என்ன, ஜெயிச்ச ஒருத்தனாவது எப்படிப்பட்ட ஆளுன்னா நம்ம விமர்சனம் பண்ணிக்கிறீங்களா. இப்போ எப்படின்னா இரண்டரை கலக்கணும். எப்படி கலக்கணும், நல்ல கண்ணையா தோற்றுருக்கிறாரு,
காமராஜர் தோற்றுருக்கிறாரு, இந்திரா காந்தி தோற்றுருக்குது, ஜெயலலிதா அம்மையார் தோற்றுருக்கிறாரு. நேற்றைக்கு தோல்வியே சமீபமாக காணாத தலைவர் மு.க. ஸ்டாலின் தோத்துட்டாரு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், தோற்றவங்க எல்லாம் தகுதியற்றவங்களும் கிடையாது, ஜெயிச்சவங்கெல்லாம் சிறந்த தகுதியாளரும் கிடையாது. அப்போ தோல்வி கண்டிருந்தாலும் அல்லது தேர்தலில் ஈடுபடாமல் இருந்தாலும் பல்வேறு துறையில் கோலாட்சிய மகத்தான ஆகப்பெரும் ஆளுமைகள், திறமசாலிகள், அவர்களை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வரணும். அவர்களுடைய அறிவார்ந்த செயல் மூலம் ஆய்ந்து தோய்ந்து அறிந்து சொல்லப்படுகிற வழிகாட்டுகிற அந்த கருத்தியல் அடிப்படையில் சட்டம் இயற்றி சட்டமன்றத்தில் மக்களுக்கான பணியை செய்கிற போது இந்த குறைபாடாக இருந்தாலும் இருக்காது. எல்லாருமே கற்றுக்கிட்டு வரப்போதில்லை, பிறக்கிறப்ப எல்லாம் அதிக பெரிய அனுபவத்தோடு யாரும் பிறக்கவில்லை, எல்லாம் தவழ்ந்து விழுந்து எந்திரிச்சு தான் நடப்பாங்க. அதனால் இந்த அரசுக்கிட்டையும் இருக்கும், தாவேக்காலும் இருக்கும். அதை குறைய பார்க்காம இவர்களையும் கொண்டு வந்து சேர்த்து அந்த எம்எல்சி முறை சட்டமன்ற மேலவை முறை வந்தால் சிறப்பாக இருக்கும். பாராளுமன்றத்தில் 33 எம்எல்ஏ போட்டு பாராளுமன்றத்துக்கு இங்கே தான் அனுப்புறீங்களே, இப்போ அடுத்த 4 பேர் வரப்பில்லை, அப்போ வந்து அடிச்சுட்டு நிற்பீங்களே. இன்றைக்கி வந்து திமுக வந்து அது கேட்டு தானே சண்டே நடந்துச்சு, அதிமுக தானே சண்டையை கேட்டு அணியே மாறுனுச்சு. அப்போ அது நடக்குதுல்ல, ரெட் கார்பெட் போதில்ல, இங்கேயும் கொண்டு வாங்க. இங்கே கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு சட்டமன்றம் வந்த பிறகு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் பிறகு சட்டமன்றத்தில் இந்த வாய்ப்பளிக்க வேண்டிய நபர்களை தேர்வு செய்து அதிகாரத்தில் இருந்து அரசு அதிகாரியாக இருந்து ஒரு துறையில் பெரிய ஜீனியஸாக இருப்பாங்க, அவங்களாம் உள்ளே கொண்டு வந்து வச்சு சட்டமன்றத்தில் இருந்தாங்கன்னா சிறந்த நல்ல சட்டமன்றமாக அது இருக்கும், வழிகாட்டும். அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதில் விடுதலை சிறுத்தைகளுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ ஆதரிக்கிற இயக்கங்களுக்கோ வாய்ப்பளிக்க வேண்டியவங்களை கூப்பிட்டு வாய்ப்பளித்து அதிகாரத்தில் பங்கு என்பதை அப்பொழுது விஜய் அவர்கள், தாவேக் அவர்கள் அதை சமன் செய்து கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி, மக்கள்கிட்ட சேர்ப்போம், மக்கள் முடிவெடுக்கட்டும். ரொம்ப நன்றி.